இந்த குழந்தைகள் பாதுகாப்பு பற்றி, பெண்கள் பாதுகாப்பு பற்றி என்னைக்கா அக்கறை உண்டா? பால் காய்ச்ச போகிறது, கூட இந்த நடிகைக்கு சீமாந்தத்துக்கு போகிறது, இதான் அவருக்கு வேலை. ஜோசியர் என்ன சொல்கிறான்? நீ ஓராண்டு காலத்துக்கு நீ இந்த இரங்கல் வீடுகளுக்கு, மரணம் அடைஞ்ச துஷ்டி வீடுகளுக்கு போகாத. தமிழுக்கு 3வது வரிசை, மனைவிக்கு வரிசையே இல்லை. ஆனால் முதல் வரிசை இல்லையா திரிசா சொல்லி பல டிபார்ட்மெண்ட்டில் டிரான்ஸ்ஃபர் நடந்துச்சு. எந்த மின்சார வாரியத்தில் எந்த இன்ஜினியர், திமுக இன்ஜினியர் ஆதரவாக கரண்டை கட் பண்ணான்னு சொல்லு. உனக்கு கரண்ட் எந்தெந்த வகையில் கிடைக்குன்னு தானா உனக்கு தெரியுமா? முதலமைச்சருக்கு தெரியுமா? விஜய் ஆட்சியில் சிங்கப்பெண் படம் மட்டும் இல்லை, அசிங்க பெண் படம் தான். எந்த படம் வந்தாலும் இங்கே வந்து நடக்க போகிறது இல்லை. இந்த ஆட்சி எப்படி வேகமாக வந்ததோ அதே மாதிரி வேகமாக இந்த ஆட்சி போக போகிறது. அது மட்டும் நிதர்சனமான உண்மை. சட்டமன்ற தேர்தல் விரைவில் வரும். அந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவார், கொளத்தூரிலே போட்டியிடுவார், மீண்டும் முதல்வராக வருவார். அது மாற்றம். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நம்மளோட அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தோட தலைவருமான சிறந்த வழக்கறிஞருமான பசும்பொன் பாண்டியன் ஐயா நம்ம கூட இணைஞ்சிருக்காருங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ விஜய் மக்கள் மேலே ஒழுங்கான கவனம் இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கீங்க திரும்ப திரும்ப. ஆனால் இப்போ பெண்கள் மேலே கவனம் அதிகமாக இருக்கனால தான் சிங்கப்பெண்ணே அப்படின்னு சொல்லி அவர் ஒரு திட்டத்தையே கொண்டு வர்றாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு பின்னாடி என்ன பின்னணி இருக்குது? இதில் பிஜேபி என்ன பண்ணிட போகுது? சிங்கப்பெண் திட்டம் என்ன செய்ய போகுது? பெண்களோட பாதுகாப்புக்கு ஒரு பெண்கள் ஏற்கனவே பாதுகாப்பு. பெண்கள் இந்தியாவிலே பெண்களுக்கு தனி போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்து தமிழ்நாடு. இந்தியாவிலே பெண்களுக்கு தான் முதலாக வாக்குரிமையை கொடுத்தது தமிழ்நாடு நீதி கட்சி பெரியார். பெண்களுக்கு தனியார் மருத்துவக் கல்லூரி கொடுத்தது, அரசாங்க மருத்துவக் கல்லூரி கொடுத்தது திமுக ஆட்சி, திராவிட இயக்க ஆட்சி. பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று சொல்லி பெரியார் 1927 போராடி செங்கல்பட்டில் தீர்மானம் போட்டு 1989 கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது தான் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தா. அதுக்கு பின்னாடி இந்தியாவுக்கு அந்த சட்டம் போச்சு. பெண்களுக்கு ஓட்டுரிமை, பெண்களுக்கு சொத்துரிமை, பெண்களுக்கு சட்டக்கல்லூரி, பெண்களுக்கு மருத்துவக் கல்லூரி, பெண்களுக்கு தொழில்நுட்ப பாலிடெக்னிக் கல்லூரி, ஐடி தொழில் நிறுவனம், பெண்களுக்கு மகளிர் கல்லூரி, பெண்களுக்கு கலைஞர் உரிமை தொகை, பெண்களுக்கு விடியல் பேருந்து பயணம், இவ்வளவு இந்தியாவிலே பெண்களை முன்னேற்றுவதற்காக. அதாவது உள்ளாட்சி தேர்தலில் 33% இடஒதுக்கீடு, 50% கேட்டால் இங்கே நம்ம அமுல்படுத்தி தமிழ்நாட்டில் சென்னை தலைநகரில் ராஜா சார், முத்தையா செட்டியார் போன்றவர்களெல்லாம், அண்ணாமலை செட்டியார் போன்றவர்களெல்லாம், பெரிய மிட்டாம்பராசர்கள்லாம், ரிப்பன் போன்றவர்கள் ஆங்கிலேயர் காலத்தில் இவங்கெல்லாம் மேயராக இருந்த இடத்துல நம்ம வீட்டு பிள்ளை, சாதாரண சாமானியமான பிள்ளை பிரியாவை மேயராக்கி சென்னை அழகு பார்த்தது திராவிட இயக்கம். அதனால் இவர் பெண்களுக்கு இந்த சிங்கப்படை, என்ன சிங்கப்படைக்கு தனி அதிகாரம் இருக்குது. ஏற்கனவே திமுக அதிமுக ஆட்சியில் தான் பெண்களுக்கு காவல் நிலை ஏற்படுத்தினா, பெண்களுக்கு தனி நீதிமன்றம், குடும்ப நல நீதிமன்றம் உருவாக்கியிருக்கா. ஆமாம், அதில் திராவிட கட்சிகளை அடிப்படையாக கொண்ட பல பேர் சொல்கிறாங்க இது அம்மா ஆல்ரெடி கொண்டு வந்திருந்தாங்க, பிங்க் பேட்ரல் அப்படின்னு சொல்லி அவங்க ஆல்ரெடி கொண்டு வந்ததை அவர் வெறும் ஸ்டிக்கரை ஓட்டுறாரு தவிர இந்த சிங்கப்படை போய் பாய்ந்து அடிக்க போகுதா? இல்லை குதிரையில் போகுதா? இங்கேயும் சிங்கப்படை என்ன செய்ய போகுது? என்ன செஞ்சிருக்கு? அந்த விழாவே கூட ஒழுங்காக நடத்த முடியல. பால் காய்ச்ச போயிட்டார். பால் காய்ச்சல் முக்கியமான வேலை இல்லையா? பால் காய்ச்ச போகிறது, கூட இந்த நடிகைக்கு சீமாந்தத்துக்கு போகிறது, இதான் அவருக்கு வேலை. இவருக்கு என்ன வேலை பார்த்துரு? எதுக்கு வெளியே வர்றாரு? இவர் பொது வாழ்க்கைக்கு வர்றதுக்கு முன்னாடி எதுக்கு வெளியே வர்றாரு? நடிகை திரும்பினா இவர் ஒரு நடிகையை கூட இருக்கிறது, ஒரு நடிகை, அந்த நடிகையை கல்யாணம் முடிச்சு வைக்கிறது, அப்புறம் அந்த நடிகைக்கு சீமாந்தத்துக்கு போகிறது, இன்னொரு நடிகை வீட்டுக்கு பால் காய்ச்ச போகிறது. நாடு என்ன நிலைமையில் இருக்குது? நீங்கள் கோடை வெயில் கடுமையாக இருக்குது, பள்ளிக்கூடத்தை தள்ளி போடலாம், அதுக்கு உட்காருக்கு பேசுகிறதுக்கு ஒரு அமைச்சர் இல்லை. கோடை வெயில் கடுமையாக இருக்காது, சென்னையில் வெளியே வர முடியுதா? நம்ம பச்சில குழந்தைகள், இந்த குழந்தைகள் பாதுகாப்பு பற்றி, பெண்கள் பாதுகாப்பு பற்றி என்னைக்கா அக்கறை உண்டா? 41 பேர் இறந்தாங்களே கரூரில். நான் அங்கே வீட்டுக்கு போக முடியல, காரணம் என்னன்னு கேட்டால் எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னார். இப்போ முதலமைச்சராகி படை பட்டாளம் பரிவர்த்தனோடு இருக்காரு. ஏன் 41 பேர் வீட்டுக்கு போயிட்டு வந்து அஞ்சலி செலுத்திருக்கலாம்ல? முதல் மரியாதை வீர வணக்கம் நான் செலுத்துகிறேன் எனக்காக இறந்தவர்கள். அவருக்கு அதெல்லாம் அக்கறை இல்லை. ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு மனிதன். இவர் யார் கட்டுப்பாட்டில் இருக்கார்? ஒன்று தந்தை தாய் தகப்பன் கட்டுப்பாட்டு. நம்மளாம் இருக்குன்னா வயதானாலும் என்ன சூழ்நிலை ஆனாலும் தாய் தந்தை கட்டுப்பாட்டில் வளர்றோம் இன்னைக்கு வரைக்கும். நம்ம அடுத்து யார் கட்டுப்பாட்டில் இருக்கணும்? இன்னும் மனைவி அடிமையாக இருக்க வேண்டிய கட்டுப்பாட்டில் இருக்கணும். குடும்பம்னா அதான் அர்த்தம்.
ஒன்று இவர் தாய் தகப்பன் கூட இருக்கணும், வாழணும் கட்டுப்பட்டு. இல்லை இவர் பெத்த பிள்ளைய இவர் மனைவியோட ஒரு கட்டுப்பட்டு வாழணும். இவர் யார் கட்டுப்பாட்டிலுமே இல்லையே. ஒரு முதலமைச்சராக இருக்கிறாரு. அந்த முதலமைச்சர் இப்போ ஸ்டாலின் இருந்தார், கோபாலபுரம் வீட்டில் இருந்தார், அவங்க அம்மா கூட இருந்தார். தனியாக வீடு போனார், மனைவி கூட இருக்கிறாரு. முதலமைச்சர் அம்மா இருந்தாங்க, போயஸ் காட்டினாங்க, கூட யாருக்கா சசிகலா இருந்தாங்க. இவர் கூட யார் பனையூர் பங்களால் அவ்வளோ பெரிய ஏக்கர் கணக்கான பங்களால் முதலமைச்சர் கூட உடன் வசிப்போர் யார்? எந்த கட்டுப்பாடுமே இல்லாத ஒரு முதலமைச்சர், யார் கட்டுப்பாட்டிலையும் இல்லை. அப்போ நாடு எப்படி கட்டுப்பாடாக இருக்கும்? இந்த நாடு எப்படி கட்டுப்பாட்டில் ஒரு கொண்டு வருவார்? அவரே யார் கட்டுப்பாட்டிலும் இல்லை. கட்டுப்பாடற்ற ஒரு கூட்டத்தை சேர்க்கிறாரு. அப்படிதான் கூட்டம் வரணும்னு நினைக்கிறாரு. கரூரில் கட்டுப்பாடற்ற கூட்டம், காவல் நிலையத்தில் பைபாஸ்லேயே சொல்லிடுறாங்க, கரூர் பைபாஸ்லேயே உள்ள கூட்டம் நிறையா இருக்குங்கன்னு சொல்கிறாங்க. இவர் முன்னுக்கு பின் பேசுகிறான்ற உதாரணம், அந்த சம்பவம் நடத்த உடனே இடத்துக்கு போயிட்டு இவர் என்ன சொல்கிறாரு, கரூர் பைபாஸில் காவல்துறையினர் எனக்கு மரியாதை கொடுத்து என்னை கட்டுப்பாடுடன் என்னை இங்கே அனுப்பி வைத்தார்கள். நான் கரூர் காவல்துறைக்கு ராயல் சல்யூட், நான் வணக்கத்தை சொல்லிட்டு தான் ஒரு பேச்சை ஆரம்பிக்கும் போது கூட்டம் மயங்கி விழுகுது. அப்போ ஒரு கவனத்தை திருப்புவதற்காக தான் அவங்க கூட்டத்திலேருந்து ஒரு ரசிகர் தான் பாட்டு எடுத்து கவனத்தை சொல்கிறான். கவனமாக அதை பார்த்துட்டு தான் ஆள் எஸ்கேப் ஆகிட்டார். ஜோசியர் என்ன சொல்கிறான், நீ ஓராண்டு காலத்துக்கு, அவர் கூட ஒரு ஜோசியர் இருக்கார்ல, ஓராண்டு காலத்துக்கு நீ இந்த இரங்கல் வீடுகளுக்கு, மரணம் அடைஞ்ச துஷ்டி வீடுகளுக்கு போகாத, போனால் உனக்கு ராசி சரியில்லைன்னு இருக்கேன், அதான் போகல. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. ஆனால் இதே மாதிரி ஒரு பல கேள்வி எழும்பியிருக்கு. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டு காவல்துறையில் இருக்க பெண்களுக்கே வந்து பாதுகாப்பு இல்லை, காவல்துறை இருக்கவங்களுக்கே வந்து பாலியல் வன்கொடுமை நடக்குது, அடக்குமுறைக்கு ஆளாகிறாங்க. இப்படி இருக்க நிலைமையில் எதை அடிப்படையாக வச்சு ஒரு தேர்வு வைக்க போகிறாங்களா, இல்லை வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் பண்ண போகிறாங்களா, எதை வச்சு சிங்கப்பெண்ணுக்கு தேர்வு எடுத்து அதை வச்சு எப்படி அவங்க வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்க? அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா முதல்ல? ஏன்னா ஆண்களையே வந்து காவல்துறையினர் அடிக்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய் சண்டை போடுறாங்க, இந்த மாதிரி பல குற்றச்சாட்டு இருக்குது. ஸோ பெண்களுக்கு எப்படி கொடுக்க போகிறாரு? பெண்களுக்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அவரை இழிவுபடுத்துவதற்காக, அவரை நான் விமர்சனம் பண்ணுறதுக்காக பெண்கள் பாதுகாப்பு விஷயத்தில் அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கை நம்ம வரவேற்போம். ஆனால் நீங்கள் சொன்னது மாதிரி இந்த பெண்கள் பாதுகாப்பு படை ஏற்கனவே இருக்கக்கூடிய பெண்கள் காவல் நிலையம் இருக்குது, பெண்களுடைய சிறப்பு படை இருக்குது. இதை விட இந்த சிங்கப்படை என்ன செய்து பாதுகாக்க போகுது? இதான் கேள்வி. இந்த கேள்விக்கு அவர் எந்த கேள்விக்கும் நீங்கள் பதில் வாங்க முடியாது. கரூரில் இறந்து போயிட்டாங்க, சார்னு கூப்பிட்றீங்க நெறியாளர், நேராக மனையூரில் வீட்டில் படுத்துக்கிட்டாரு. 3 நாள் கழித்து RSS ஏற்பாட்டில் ஆடிட்டர் குருமூர்த்தி, அங்கே செந்தில் பாலாஜி தான் இந்த தகராறுக்கு காரணம்னு ஆடிட்டர் குருமூர்த்தியை எடப்பாடி பழனிசாமி அறிக்கை கொடுத்ததுக்கு பின்னாடி, அவங்க சொன்னதுக்கு பின்னாடி தான் 3 நாள் கழிச்சு வெளியே வந்தார். இது வரைக்கும் விஜய் யாருமே பேச விடுறது இல்லையே. இந்த சிங்கப்படை எப்படி வரப்போகுது, இதுக்கு என்ன சிறப்பு அதிகாரம், நீங்கள் கேட்குற கேள்வியை எல்லாம் கேட்குறான், அவர் பதில் சொல்ல மாட்டார். இதுக்கு ஆதவர்ஜுனா பதில் சொல்லுவார், வாயாக இருப்பார். விஜயின் வாயாக ஆதவர்ஜுனா செயல்படுறாரு. ஆனால் நம்ம கேட்குற கேள்விக்கு எதுக்கும் பதில் கிடைக்காது, எந்த கேள்விக்கும் பதில் வராது. ஆனால் மக்களே அதுக்கு பதில் சொல்கிறாங்க. என்ன, அவங்க மனைவி வழக்கு போட்டிருக்காங்க செங்கல்பட்டு நீதிமன்றத்தில். ஒரு முதலமைச்சர் மேலே எவ்வளோ கேவலம் பாரு. உலகத்திலே ஒரு முதலமைச்சர் வழக்கு நீதிமன்றம் ஜூனில் திறக்க போகுது. முதலமைச்சர் நீதிமன்றத்துக்கு போகிறார், மனைவி ஜீவனாம்சம் கேட்டு வழக்கு போட்டிருக்காங்க. இவர் மனைவிக்கே நீதி சொல்ல முடியாதவர், மனைவி எனக்கு பாதுகாப்பு இல்லை இவரிடமிருந்து சொல்லி இவருடைய ஒழுக்கக்கேட்டை மனைவி நீதிமன்றத்திலே புலம்பி இருக்கிறார். இவர் நாட்டு பெண்களுக்கு, நாட்டு மக்களுக்கு என்ன சிங்கப்பட போட்டு கிழிக்க போறான்னு கேட்கிறேன். இப்போ அந்த சிங்கப்பெண்ணை திட்டம் வந்துச்சுன்னா மாற்றம் வரும்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை? எந்த மாற்றம்? விஜய் ஆட்சியில் சிங்கப்பெண் படம் மட்டும் இல்லை, அசிங்க பெண் படம் தான். எந்த படம் வந்தாலும் இங்கே நடக்க போகிறது இல்லை. விஜய் ஆட்சி இருக்கு வரைக்கும் தமிழ்நாடு மக்களுக்கு விமோசனம் பிறக்க போகிறது இல்லை. இந்த ஆட்சி எப்படி வேகமாக வந்ததோ அதே மாதிரி வேகமாக இந்த ஆட்சி போக போகிறது. அது மட்டும் நிதர்சனமான உண்மை சார். அதே போல் இப்போ ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்னென்னா, நீங்கள் சொன்ன பாயிண்ட் தான், ஒரு 23 நாள் 40 நாளுக்குள்ளே இவ்வளோ குற்றங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. இது எல்லாமே டிவிக்கே முதலமைச்சர் விஜய் அவர்களோட ஆட்சியை கலைக்கிறதுக்காகவும், ஏன்னா டிஎம்கே சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க 6 மாதம் நாங்கள் காலக்கெடு கொடுக்குறோம், அதுக்குள்ளே முடிக்கலை, நம்ம தமிழ்நாட்டுக்கு எதுவும் பேராபத்து வரப்போகுதுன்னா நாங்கள் இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக போலியான ஆட்களை வச்சு வேலை செய்கிறது, அந்த மாதிரி பல கேள்விகள் எழும்பிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம ஒரு கல்யாண வீட்டில் உள்ள ஒருத்தவங்களை போய் எதுக்கு சரமாரியாக தாக்கணும், எதுக்காக வெட்டணும் அப்படின்றதா இருக்கட்டும், இல்லை அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகள் எதுவுமே கொஞ்சம் போலியானதாக இருக்குது, சித்தரிக்கப்பட்ட மாதிரி இருக்குது, ஆல்ரெடி திட்டமிடப்பட்ட மாதிரி இருக்குது. நம்ம சென்னை சிட்டியில் கரண்ட் போகிறதே கூட எடுத்துக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே பின்னாடி டிஎம்கே இருந்து வேலை
வேலை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கேள்வி சோசியல் மீடியாவே போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? டிஎம்கே வேலை இது செய்யுது தற்கூரி கூட்ட வேலை. அதான் நான் சொல்ல வந்தேன். அவங்க மனைவி சங்கீதா வழக்கு போட்டிருக்காங்க. அவருக்கும் விஜய்க்கும் மனைவிக்குமான விஷயம். வழக்கு செங்கல்பட்டு நீதிமன்றம் குடும்ப நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஆனால் இந்த தற்கூரியை இப்போ போட்டிருக்காங்க பாருங்கள் மீம்ஸ், திமுக தான் சதின்ட்டு. இவங்க என்ன பண்ணுறாங்க, சங்கீதா நீலாம் என்ன ஆள், நீ தவறானவ, அதனால தான் எங்கள் அண்ணன் அங்கிட்டு போயிட்டார், எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் பொண்டாட்டியாக இருப்போம், எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் வப்பாட்டியாக இருப்போம், எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் எப்படி வேணாலும் இருப்போம், நீலாம் ஒருத்தா, நீலாம் ஐட்டம். யார்? விஜய் நாட்டின் முதலமைச்சர் மனைவியை பார்த்து அவர் என்ன சொல்கிறார், அதுக்கு ஒருத்தர்லன்றார். மகன் திருமணமாகிற வயதில் இருக்கான், மக திருமணமாகிற வயதில் இருக்குது. இவர் நண்பா நம்பின்றாரு. எங்கேயாவது மகனே மகளேன்னு சொல்கிறாரா? தான் உயர்ந்து உச்சத்துக்கு சென்றிருக்கிறார் ஒரு முதலமைச்சராக. ஆனால் அது நேர்மையான வழி அல்ல, தவறான வழியில் பாஜக வழியில் வந்திருக்காரு. அந்த உச்சத்தை கூட தாய் தகப்பனுக்கு அடுத்து அந்த உச்சத்தை பார்ப்பவள் தன்னுடன் வாழ்க்கை இல்லற வாழ்க்கையில் வாழ்ந்த மனைவி இல்லையா? 1000 உங்களுக்குள்ளே இருக்கட்டும். அந்த விழாவுக்கு முதல் வரிசையில் யார் உட்கார்ந்துருந்தா? அண்ணின்னு சொல்லப்படுறவங்க வந்திருந்தாங்க. வருங்கால முதலமைச்சர்ன்றாங்க. திருச்சியில் எங்கள் திருச்சி கிழக்குன்றாங்க, திருச்சி மேற்குன்றான். ஏதோ ஒன்று வச்சுக்குங்க, எப்படி வேணாலும் வச்சுக்கிறோங்க. எங்களுக்கு அதை பற்றி அந்த ஆபாசத்தை, இந்த அசிங்கத்தை, அந்த கேவலத்தை நாங்கள் பேச தேவையில்லை. நீ எப்படி வேணாலும் வச்சுக்க, அண்ணின்னு வச்சுக்க, எப்படி வேணாலும் வச்சுக்க, எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் தமிழுக்கு 3வது வரிசை, மனைவிக்கு வரிசையே இல்லை, உன்னோடு இல்லற வாழ்க்கை வாழ்ந்தவங்களுக்கு. ஆனால் முதல் வரிசையில் யார்? நான் அங்கே என்ன சொல்கிறீங்க, நீங்கள் எங்கள் ஆட்சியில் யார் அதிகாரம் செலுத்த முடியாது. திரிசா சொல்லி பல டிபார்ட்மெண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் நடந்துக்கிட்டு, கேடுகட்ட ஆட்சி இல்லையா? அதனால் இந்த ரீல்ஸ் போடுறவங்க சங்கீதாவுக்கே நாளைக்கு 2 பேரும் ஒரு பெட்டிஷன் போட்டு சமரசம் ஆகிடலாம், ஆகலாம்ல. அவங்களுக்கே இந்த கூமுட்டை ரீல்ஸ் போடுறவங்க இப்போ நடக்கிற சமாச்சாரத்துக்கு இபி மந்திரி சொல்கிறாரு, திமுக ஏன் உனக்கு திமுகன்னு ஆதாரப்பூர்வமாக நிரூபித்து சஸ்பெண்ட் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணி மக்களுக்கு அடையாளம் காட்டு. எந்த மின்சார வாரியத்தில் எந்த இன்ஜினியரு திமுக இன்ஜினியர் ஆதரவாக கரண்டை கட் பண்ணான்னு சொல்லு. உனக்கு கரண்ட் எந்தெந்த வகையில் கிடைக்கிற தானாக உனக்கு தெரியுமா? முதலமைச்சருக்கு தெரியுமா? கோடை வெயில் கூடுதலாக கரண்ட் தேவைப்படும். கோடை காலத்தில் எப்பயுமே குழந்தைகள்லாம் வீட்டில் இருப்பாங்க. இப்போல்லாம் ஒரு வீட்டில் 6 பேர் இருக்காங்கன்னா 6 பேருக்கு ஆளுக்கு 2 செல்லு வச்சுருக்காங்க, 2 கம்ப்யூட்டர் வச்சுருக்காங்க. கோடை நேரம் அதிகமாக எப்பயுமே தேவைப்படும் மின்சாரம் தேவை. இதில் ஒன்றிய அரசுலேருந்து நமக்கு மின்சாரம் வாங்குகிறோம், நீர்லேருந்து மின்சாரம் எடுக்கிறோம், காற்றாலை மின்சாரம் இருக்குது, பல்வேறு வகையான வகையில் மின்சாரத்தை குப்பை கிடங்குலேருந்து மின்சாரத்தை கொண்டு வர்றோம். இதில் எங்கே தடைபட்டு போயிருக்கு, எங்கே வரல மின்சாரம், மெகாவாட் எங்கே குறைவாக இருக்குது, இதுக்கு வழியை தேர்வது தான் அரசாங்கத்துடைய வேலையை தவிர திமுக காரை மின்சாரத்தை நிறுத்த முடியுமா? இப்போ இங்கே நம்ம பகுதி அண்ணா நகரில் இருக்கிற சென்னையில் இங்கே இப்போ கரண்ட் கட்டினா நீங்கள் உடனே இபி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணுவீங்க, 1/2 மணி நேரமாக கரண்ட் நிற்கிதுங்கன்னு சொல்ல போகிறீங்க. என்ன காரணத்துக்காக நிறுத்தப்பட்டிருக்குன்றதை இன்ஜினியர் சொல்லணும்ல. அப்போ மின்சாரம் இங்கே வரவில்லை, மெகாவாட் கிடைக்கல, காற்றாலை மின்சாரம் கிடைக்கலையா, குப்பையிலிருந்து கிடைக்கலையா, நீர்லேருந்து கிடைக்கலையா, ஒன்றிய அரசு வழித்தடம் ஏற்கனவே நமக்கு சரியா இல்லைன்னு சொல்கிறாங்க, அந்த மின்சாரம் வரலையா, என்ன வழின்றதை யோசிக்கிறதுக்கு தற்கூரியல். அந்த தற்கூரிய கூட்டத்தில் நாடை கொடுத்து நாடு தரிகட்டத்தனமாக இருக்குது. அதனால் நீங்கள் திமுக 10 வயது பிள்ளை கற்பழிச்சிருக்காங்க, யார் திமுக காரனா? திமுக நிர்வாகிகள் எந்த குற்றச்சாட்டுலையும் இன்வால்வ் ஆகலை, எந்த கூட இன்வால்வ் ஆக மாட்டாங்க. யாருக்கு மனிதநேயம் இருக்காத ஒரு 10 வயது பிள்ளையை போய் காட்டு முராண்டி தான் அந்த காம்பவுண்ட் தான் அதை பண்ணுவான். அதனால் இந்த மாதிரி சட்ட ஒழுங்கெல்லாம் கெடுதுன்னா தாவேக்காரன் தான் செய்யறான்னு நான் பகிரங்கமாக சொல்கிறேன். தாவேக்காரன் நேற்று ஒரு கடையில் பார்க்குறேன், அண்ணா நகரில் அமைஞ்சிக்கரில் நான் ஒரு பொருள் வாங்கிட்டு இருக்கேன், பூக்காரமாவது தாவேக்கா துண்டை போட்டு பூக்காரமாவை பவுஸ் கேட்டு மிரட்டிகிட்டு இருக்கேன். நான் கண்ணால் பார்க்குறேன். தாவேக்காரன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? அவனுக்கு எதுவுமே தெரியல. அவன் விஜய் படத்துக்கு இந்த நடிகர் ஷோன்னு சொல்லி ஒரு ரசிகர் ஷோன்னு ஒன்று போடுவாங்கல்ல, அதில் போய் டிக்கெட் எடுத்துட்டு வழங்கினவன். சம்பாதிக்க வழியில் படம் வரல, ஜனநாயகம் படம் ஒழுங்காக வரல. இப்போ அவன் ஆட்சிக்கு வந்துட்டால் திமுக பகுதி செயலாளர், அண்ணா திமுக பகுதி செயலாளர் மாதிரி நம்மளும் வரணும், ஒரே நாளில் வரணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறான்? சத்துணவு கூடத்தில் போய் அரிசி எடுக்க பார்க்குறான், ரேஷன் கடையில் அரிசியை தூக்குறான், கோயிலுக்குள்ளே போய் முறுக்க தூக்குறாங்க, பஞ்சாமிரத்தை தூக்குறான். உனக்கு என்ன அணில் குஞ்சியல்னு சொல்கிறது நல்லா இருக்குது, இவங்களுக்கு எதுவுமே தெரியலை. அதனால் சட்ட ஒழுங்கு சீர்கேடுவதற்கு காரணம். இன்றைக்கி தாம்பரத்தில் பார்த்தீங்களா, ஜேசிபி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார் டிரைவர், அவரை போய் அடிக்கிறேன், காசு கொடு,
அது பகிரங்கமாக வெளியே வந்து அவர் கட்சி விட்டு நீக்கிருக்காங்க. இது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. தாவேக்காரன் தான் எல்லா கொலை கொள்ளை அத்தனையும் ஈடுபடுறாங்க. தாவேக்காவை நீ கட்டுப்படுத்து. மக்கள் ரொம்ப துன்பத்தில் இருக்கிறாங்க, துயரத்தில் இருக்கிறாங்க. இந்த துயரம் 5 வருஷமாக இருந்த நாடாக இருக்காது. அதனால் இந்த ஆட்சி நம்ம ஸ்டாலின் சொல்கிறார் 6 மாதம் அவகாசம் கொடுக்குன்ற அளவுக்கு ஒரு பெருந்தன்மையான ஆட்சி, இங்கே ஒரு தண்ணீர் கட்டமான ஆட்சி நடக்கலை. தற்கொலையுடைய அட்டூழியம், அராஜகம், வன்முறை தலைவிரித்து ஆடுகிறது. சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. அதனால் இந்த ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் ஜனநாயக சக்திகள். இரு திராவிட கட்சிகளும் வந்து திரும்ப ஒன்று சொல்கிறாங்க, முதலமைச்சராக இருக்கிறவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வைக்க மாட்டாரு. பிறகு ஏன் அமைதியாக இருக்கணும்? இப்போ வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் வந்து கேள்வி கேட்டு ஒரு அழுத்தம் கொடுக்கணும்ல. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த அழுத்தம் அதிகமாகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து கொடுத்துருவார் தானே. அதுக்காக ஏன் அமைதியாகவே இருக்காங்க? அவரும் அமைதியாக சட்டமன்றத்தில் தெளிவாக பேசினார். சட்டமன்றத்தில் உதயநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவருடைய ஸ்தானத்தில் நேருக்கு நேராக விஜயுடைய வாழ்க்கையில் யார் அவர் வந்து புகழ்றதை தவிர அவர் இகழ்ந்ததை பார்த்த வரலாறே இல்லை. நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி செயலாளர் நம்முடைய தம்பி உதயநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் ரொம்ப அருமையாக பேசினார், கர்ஜனை புரிஞ்சார். இந்த ஆட்சி எங்கள் கூட்டணி ஆட்சி, எங்கள் கூட இருந்தவங்களுடைய தயவில் நடக்குது. நீங்கள் குதிரை பேரம் நடத்துகிறீங்க. இந்த வந்து குதிரை பேரம் நீங்கள் நடத்திருக்கீங்களா? யாரு? அதாவது டிஎம்கேவோட ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க தான் எல்லாரும். குதிரை பேரம் திமுக ஆட்சி நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? 5 மெஜாரிட்டி இருக்கும்போது திமுக ஆட்சியில் குதிரை பேரம் நடத்த வேண்டிய அவசியமே. அதாவது இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னன்னா, எங்களுடைய ஆட்சிக்கு கீழே இருந்தவங்க, எங்களுடைய கூட்டணியில் இருந்தவங்களை வச்சு தான் நீங்கள் இப்போ ஆட்சியில் இருக்கீங்கன்னு. அப்போது அப்படிப்பட்ட உங்களுடைய ஆட்சிக்கு கீழே இருந்தவங்களை சுற்றி இருக்கப்போ அவங்க வந்து அலோவ் பண்ணுவாங்களா? அவங்க போனது என்ன சொல்லிட்டு போகிறாங்க, கவர்னர் ஆட்சி வந்துடும், அதுக்காக போகிறாங்க. குதிரை பேரம் பேசுனது சோபா போனது சிவி சண்முகம் இன்னைக்கு வரைக்கும் சரியாகலை. வேலுமணி கூட திரும்பி வந்துட்டார். இன்றைக்கி 4-5 எம்எல்ஏ போயிருக்காங்க. 20 நாள் உள்ள எம்எல்ஏ வந்து எனக்கு எம்எல்ஏ பதவி வேணான்ட்டு போனால் என்ன அர்த்தம்? அங்கே தான் குதிரை பேரம் நடந்திருக்கு. இவங்க போனது ஒரு நோக்கத்தோடு சொல்கிறாங்க, விடுதலை சிறுத்தைகள் கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது, அது மூலமாக பிஜேபி ரூல் பண்ணிடக்கூடாதுன்றாங்க. நான் அதில் மாறுபடுறேன். இப்போ நடக்கிறதே பிஜேபி ஆட்சி தான். திருமாவர்கள் சொன்னது மாதிரி பிஜேபி பெற்ற குழந்தை நம்முடைய விஜய், அவர் ஆட்சி தான். இது நடக்கிறதே பிஜேபி ஆட்சி தான். ஆனால் அவங்க ஒரு சப்பக்கட்டு காரணம் சொல்கிறத என்னை போன்று ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட எதிர்கால அரசியல் ஆட்சி என்ன ஆக போகுது? என்ன காரணம் அப்படின்னா, திருச்சியில் வந்து நிற்பாரா, நின்று ஜெயிச்சு திரும்ப வந்து நாடாளுமன்றத்துக்குள்ளே போவாரா? அவரோட எதிர்காலம் என்ன ஆக போகுது? ஸ்டாலின் எதிர்காலம் இந்தியாவுக்கே வழிகாட்டுகின்ற ஒரு அற்புதமான ஒரு முதுபெரும் தலைவராக, இந்திய நாட்டின் அடுத்த பிரதமரை அடையாளம் காட்டி, அந்த பிரதமர் இவர் காட்டுகின்ற பிரதமர் தான் பிரதமராக இந்தியாவில் அமர்வார். நிச்சயமாக பாஜக, காங்கிரஸ் அல்லாத திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கையான மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற அடிப்படையில் மத்தியில் ஒரு பிரம்மாண்டமான மாநிலங்கள் அடங்கிய தொகுப்பு அடங்கிய ஒரு கூட்டாட்சியை, ஒரு நல்ல பிரதமரை உருவாக்குகின்ற சிற்பியாக இந்தியாவில் மிகுந்த ஒரு மரியாதைக்குரிய தலைவராக இந்தியா கூட்டணியை உடைக்கிறாரா, புதிய கூட்டணி உருவாதான்னு சொல்ல முடியாது. மதவாத சக்திகளுக்கு எதிராக, பாசிச பாஜகவுக்கு எதிராக, பாசிச பாஜக சற்றும் குறையாமல் செயல்படுகின்ற, துரோகம் செய்த காங்கிரஸுக்கு மாற்றாக ஒரு புதிய கூட்டணியை இந்திய அளவில் உருவாக்குவார். தமிழகத்தை பொறுத்தளவில் திருச்சியில் நிற்பாரான்னு நம்ம சொல்ல முடியாது. தமிழகத்தில் பொறுத்தளவில் சட்டமன்ற தேர்தல் விரைவில் வரும். அந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவார், கொளத்தூரிலே போட்டியிடுவார், மீண்டும் முதல்வராக வருவார். அது மாற்றமில்லை. இப்போ வந்து பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய்னு சொல்லி முதலமைச்சர் விஜய் சார் அவர்கள் பாட்டு பாடிட்டு, இப்போ அவரோட ஆட்சியிலே வந்து 20 ரூபா 30 ரூபாலாம் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து டாஸ்மாக நாங்கள் குறைக்கிறோன்னு சொல்லிட்டு 11 to 11 ப்ரைவேட் பார்ஸ் வருது. அதை எப்படி பார்க்குறீங்க? அதான் பேசுவது ஒன்று, செயலில் ஒன்று. நீங்கள் பாட்டிலுக்கு 10 ரூபா செந்தில் பாலாஜிக்கு போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவரை பற்றியே பேசலை. ஆனால் இந்த தற்கூரிய விஜய் ரசிகர்கள் டாஸ்மாக் கடையில் போய் நாங்கள் 10 ரூபா தரமாட்டோம், லேபிளில் என்ன ஒட்டியிருக்கோ அந்த காசு தான் கொடுப்போம், 140 ரூபாய் என்னமோ சொல்கிறாங்க ஓட்டு, அதை வாங்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னால் பெரிய போராட்டம். அப்போ டாஸ்மாக் ஊழியர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நேற்றைக்கு மட்டும் ஈரோட்டில் 3 நாளாக கடை அடைக்கப்பட்டு 12 கோடி ரூபாய் அரசுக்கு வருவாய் இழக்கப்பட்டிருக்கு. கும்பகோணத்தில் கடையடைப்பு, மயிலாடுதுறையில் கடையடைப்பு, தொண்டமான் புதுக்கோட்டையில் கடையடைப்பு. டாஸ்மாக் ஊழியர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், விஷயமே தற்கூரிய விஷயம் தெரியாத அழகு. செந்தில் பாலாஜிக்கு 10 ரூபா போல் சில நிர்வாகம் அப்படி தான் இருக்குது தமிழ்நாட்டில். நீங்கள் டாஸ்மாக் ஒரு கடை நடத்துகிறாருன்னா ஒரு ஊழியர் தான் டாஸ்மாக் ஊழியர். அவர் தான் சரக்கு எடுத்து கொடுக்கணும், அவர் தான் சில்லறை எடுத்து கொடுக்கணும்,
அவர் தான் அந்த சரக்கில் ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்கணும், அவர் தான் அந்த பாட்டிலெலாம் கொண்டு போய் பக்கத்தில் ஒரு இடத்த அவர் செலவுலேயே பிடிச்சி இந்த காலி பாட்டிலில் போடணும். இந்த 4 வேலையும் ஒரு டாஸ்மாக் ஊழியர் தான் செய்யணுன்றது தான் இன்றைய நிலவரம். இது தானா கூனாக்கு தெரியுமா? தற்குறிகளுக்கு தெரியலை. அவன் என்ன நினச்சினா, இந்த 10 ரூபா வாங்கி இந்த 10 ரூபா செந்தில் பாலாஜிக்கு போகுதுன்னு பேசி பாட்டு படித்தார். பாட்டு படித்தனை தான் 41 பேர் காலி ஒரு கூட்ட நெரிசலில். ஆனால் இன்றைக்கு நிலவரம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், டாஸ்மாக் ஊழியர் ஏன் போராடுறீங்கன்னு கேட்குறாங்க. எஸ்பி கலெக்டர் கூப்பிட்டு கேட்குறாரு, ஐயா வாங்க, இந்த கடைக்கு பக்கத்தில் நாங்கள் வந்து காலி பாட்டில் போடணும்டா, இவருக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், மாத வாடகை கொடுக்கணும், இதுக்கு ஒரு ஆள் தான் இந்த பாட்டில் பூரா எடுத்து கொண்டு போய் போடணும், இது அரசாங்கம் கொடுக்கல, இதுக்கு நாங்கள் தான் செலவு பண்ணுறோம். அது மாதிரி நான் ஒரு ஆள் உட்காந்துட்டு பாட்டில் எடுக்க முடியாது, அதுக்குள்ளே கல்லாப்பட்டில் தூக்கிட்டு போயிடுவேன் ஒருத்தன், ஒரு 2 பீர் பாட்டில் எடுத்துகிட்டு போயிடுவேன். அதனால் ஒருத்தன் பாட்டில் எடுத்து கொடுக்கணும், நான் கல்லாப்பட்டில் உட்காந்துருக்கணும், அப்போ தான் கணக்கு வழக்கு ஒழுங்காக இருக்கும். ஒருத்தர் ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்கணும். இப்போ இவங்களுக்கெல்லாம் 4 பேர், இந்த 3 பேருக்கு எனக்கு மட்டும் அவர் கவர்மெண்ட் சம்பளம், 3 பேருக்கும் இல்லை, இந்த 10 ரூபாய் தான் கொடுத்துட்டு இருந்தோம், விலைவாசி கூடி போச்சு. அதனால் நாங்கள் வந்து பகிரங்கமாக சொல்கிறோம், 140 ரூபா சரக்கு 170 தான் கொடுப்போம், ஒத்துக்கிட்டா கடையை திறக்கிறோம், இல்லாட்டி எங்களுக்கு கவர்மெண்ட்டில் வேறு வேலை கொடுங்க போயிடும்ட்டாங்க. இப்போ உள்ளதும் போச்சுடா, நொல்லக்கண்ணா மாதிரி இந்த குடிகார பயிர்களுக்கு 10 ரூபா தான் கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க கூடுதலாக, இப்போ 170 ரூபா கொடுத்து வாங்குறாங்க. இதான் விஜய் ஆட்சி சாதித்த சாதனை. விஜய் கொடுத்து ஏமாற்றம். இந்த குடியாரிங்களும் அன்கள் வந்துட்டா போச்சுன்னு. அது மாதிரி தான் திமுக வந்திருந்தா இந்நேரம் 8000 ரூபா கூப்பன் வீட்டுக்கு போயிருக்கும். 2000 ரூபா இந்த மாதம், போன மாதம் 1ஆம் தேதி விழுந்திருக்கும் 2000 ரூபா பெண்களுக்கு. எடப்பாடி பழனிசாமி வந்திருந்தாலும் 10,000 ரூபா அக்கௌண்ட்டில் போட்டிருப்பாரு, 2000 ரூபா கொடுத்துருப்பாரு. இப்போ இந்த 1000 ரூபாயே கலைஞர் அந்த உரிமை தொகையே கிடைக்கல. இப்போ நம்ம போராடி ஸ்டாலின் அவர்களை அறிக்கை கொடுத்ததுக்கு பின்னாடி தான் இந்த மாதம் பெண்களுக்கு கிடைச்சிருக்கு. போகிற மாதத்தில் வர்ற மாதங்களில் எதுவும் கிடைக்காது, பட்டை நாமம் தான் விஜய் ஆட்சியில் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி பல கருத்துக்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி, நன்றி.